ஹலோ எவ்ரிவான். ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் பார்க்கலாம் வாங்க. ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் இன்வால்வ்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். என்ன இன்டர்மீடியேட் இந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, COO மைனஸ் AG ப்ளஸ் புரோமின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஹன்ஸ் டைக்கர் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, COO மைனஸ் ஏஜி ப்ளஸ் நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டண்ட்டை எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்கிற O மைனஸ் வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும், இந்த புரோமினை வந்து அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, தென் இந்த புரோமின் வந்து வெளியில் ரிமூவ் ஆகும். ஓகே, இந்த COO மைனஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேங்க. C டபுள் பாண்ட் O, இந்த O மைனஸ் அப்படிங்கிறது தான் பிஆரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ பிஆர். ஓகேங்களா, இந்த ஏஜி ப்ளஸ்ஸும் பிஆர் மைனஸும் வந்து வெளியில் போயிடும். ஓகேங்களா, ஏஜி பிஆராக வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இது வந்து தெர்மல் கண்டிஷன் அப்படி இல்லாட்டி ஃபோட்டோலிட்டிக் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ் நடக்கும். அப்போ வந்து ஆக்சிஜன் மேலே ஒரு ரேடிக்கலும் பிஆர் மேலே இன்னொரு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இப்போது C டபுள் பாண்ட் O, இந்த ஆக்சிஜன் மேலே வந்து ஒரு ரேடிக்கல் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு ரேடிக்கல் இருக்குது. பிஆர் வந்து ரேடிக்கலாக வெளியில் போயிடுச்சு. ஓகேங்களா, பிஆர் ரேடிக்கலாக வெளியில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாண்டு ஹோமோலிட்டிக்காக க்ளீவேஜ் ஆகும். அப்போது இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகி நமக்கு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த ரேடிக்கலும் இந்த ஓக்கு மேலே இருக்கிற ரேடிக்கலும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த CO2வாக வந்து வெளியில் போயிடும். CO2 கேஸாக வெளியில் போயிடும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ரிமைனிங் ஒரே ஒரு ரேடிக்கல் மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேடிக்கல் ரியாக்ஷன், ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இங்கே ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ரேடிக்கல் தான். ஓகேங்களா, ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஆல்ரெடி இங்கே இருக்கிற பிஆர் இருக்குது பார்த்தீங்களா, பிஆர் ரேடிக்கலும் இந்த ரேடிக்கலும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரேடிக்கலும் பிஆர் ரேடிக்கலும் சேர்ந்து நமக்கு இங்கே ஒரு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிஆர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபைனல் ப்ராடக்டில் என்ன இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற இன்டர்மீடியேட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்கல் தான். ஸோ நம்ம ஆப்ஷனில் ஃப்ரீ ரேடிக்கல்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். தேங்க்யூ.